கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் சிவபெருமானுக்கு உகந்த மாவிளக்கு. இதுக்கு 1 கப் அரிசி மாவு நான் பாலில் கொஞ்சம் வெல்லம் கலந்து எடுத்துட்டுருக்கேன். அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். விரிசல் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும் இந்த விளக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கலந்தப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். கை இப்படி விட்டிங்கன்னா நல்லா அமுங்கணும். அந்த மாதிரி உருட்டிட்டு நான் 2 விளக்குன்றதுனால 2 பாகமாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஈவன் ஷேப் வர்றதுக்கு நான் வீட்டில் இருக்கிற டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவு உள்ளே போட்டுட்டு நம்ம உருட்டி இருக்கோம் இல்லையா மாவு, ஃபஸ்ட்டு அதை போட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையால் பின்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அந்த குழி மாதிரி விழும். டம்ளரை தட்டினீங்கன்னா விளக்கு ஈவன் ஷேப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அடுத்த விளக்கையும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டு பார்த்தாலே ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு விரிசல் கூட இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த விளக்குக்கு சந்தனம் குங்குமம் இட்டு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறோம். பார்க்குறதுக்கே அப்படியே தெய்வீகமாக திவ்யமாக இருக்குது இல்லையா. மாவிளக்கு நெய் குத்திட்டு சிவபெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் அட்சதை பூ பழம் சாத்தி இந்த கார்த்திகை மாதம் இந்த மாவிளக்கை ஏற்றுறதுனால சிவபெருமான் நம்ம வேண்டிய எல்லாத்தையும் அளிப்பார்ன்றது ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.